டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். யுத்தகால குற்றச் செயல்களில் இராணுவத்தினர் சம்பந்தப்பட்டனர், அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் என தான் தெரிவித்ததாக வெளிவந்த செய்திகளை ஜனாதிபதியின் மீளணக்க ஆலோசகர் பேராசிரியர் ராஜீவ் விஜயசிங்க மறுத்துள்ளார். போரின் இறுதி கட்டத்தில் பொதுமக்களை கொன்ற குற்றச்சாட்டு அவர் மீதாவது சுமத்தப்பட்டது பற்றி தான் எதுவும் தெரிவிக்கவில்லை. பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் குறித்து பொதுவான குற்றச்சாட்டுகள் உள்ளதை மாத்திரம் சுட்டி காட்டினேன் என்று அவர் சொன்னார். தமிழர்கள் மூவரின் தூக்கு தண்டனையை இடைநிறுத்துவது தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெரிவித்த கூற்றுக்கு வைகோ மற்றும் ராமதாஸ் ஆகியோர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற தீர்மானம் மத்திய அரசை கட்டுப்படுத்தாதென சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் கூறியிருந்தார். இந்த கூற்றுக்கே ராமதாசும் வைகோவும் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள். லிபியாவின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மகாநாடு பாரிஸ் மாநகரில் ஆரம்பமாகியுள்ளது. 60 நாடுகளின் பிரதிநிதிகள் மகாநாட்டிலே பங்கு பெறுகின்றார்கள். பிரெஞ்சு ஜனாதிபதி நிக்கோலாஸ் சார்க்கோசியும் பிரிட்டிஷ் பிரதம மந்திரி டேவிட் கெமரோனும் பாரிஸ் மாநகர மகாநாட்டை கூட்டியுள்ளார்கள். இதே வேளையில் லிபியாவில் தலைமறைவாக வாழ்ந்து வருகின்ற முன்னாள் தலைவர் கர்னல் மோமர் கடாஃபி தமது எதிரிகளுக்கு எதிராக தொடர்ந்து போரிடப் போவதாக அறைகூவல் விடுத்துள்ளார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையிலே இடம்பெறவிருக்கின்றன.